இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக மொறுமொறுன்னு கோவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல கோவக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காய் அதோடு சேர்த்து அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் கோவக்காய் அந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் அதுக்கு கரம் மசாலா, மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, குழம்பு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் மசாலாஸ் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலாஸ்லாம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல எண்ணெயில் போட்டு கோவக்காயோட தேவையான மசாலா ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வராது, கிறிஸ்பியாகவும் இருக்காது. ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மசாலாஸ் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக மொறுன்னு கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடும். அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கேப் விட்டு கிளறி விடுங்க. நம்ம தயிர் சாதம், லெமன் சாதத்துக்கு ஆப்டான கோவக்காய் ஃப்ரை தயார். இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்